ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதனுடைய நெக்ஸ்ட் மூவ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஒரு கேப் டவுனுக்கான ஒரு சினாரியோ காமிக்குது. கிட்டத்தட்ட 200 புள்ளிகள் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. இப்போது இதனுடைய நியூஸ் பேஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஆல்மோஸ்ட் நியூஸ் பற்றி பார்த்துட்டு வாங்க. நியூஸ் பற்றி நாம் வந்து அதிகமாக அனாலிசிஸ் பண்ணுறதில்ல. நம்ம சார்ட்டை முழுக்க சார்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால சார்ட்டை பற்றி நம்ம அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 1 hour டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா, நேற்று என்னோடய வியூ வந்து கிட்டத்தட்ட 24,900 அப்படின்ற லெவலில் வந்து ஃபஸ்ட் லெவலில் இருந்தது. ஏன்னா அங்கே ஒரு ரேஷன்ஸ் இருக்குது. அந்த ரேஷன்ஸை கிட்ட ப்ரைஸ் வந்து ரியாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோயில் ஃபார்மேஷன் பண்ணி கீழே வருமா, இல்லை அகைன் வந்து திரும்ப அங்கேருந்து ஒரு அப்மூக்கான வாய்ப்புகள் பார்க்கலாமா அப்படின்னு உங்களுக்கு நேற்று நம்மளோட எஜுகேஷன் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகே, சரி. இப்போது நெக்ஸ்ட்டு இதில் என்ன சார் ஆகும் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 24,900 அப்படின்ற லெவல் வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸாக அமைச்சிட்டு கீழே என்னுடைய செகண்ட் லெவலும் போயிட்டு அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் ஆகும் அப்படின்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு லெவல்லே ரெசிஸ்டன்ஸாக நோக்கி இங்கேயே லோயில் ஃபார்மேஷன் பண்ணி கீழே வருது. ஆனால் என்னென்னா அந்த கேப் டவுன் ஆக சொல்ல அந்த மூமெண்டம் நம்ம கேட்ச் பண்ண முடியாமல் சூழ்நிலை ஆகுது. அதாவது இங்கேருந்து நம்ம ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணுறோம் அப்படின்றப்போ அந்த மூமெண்டம் நம்ம கேட்ச் பண்ண முடியல. டக்குன்னு பெரிய கேப் டவுன். அந்த கேப் டவுனுக்கு அப்புறம் அந்த மார்க்கெட் ரிகவர் ஆகுதா, இல்லை அகைன் அந்த 24,500 சப்போர்ட்டை நோக்கி பயணிக்குதா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேண்டில் நம்ம டிசைட் பண்ணலாம். இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு பெரிய கேப் டவுன் ஒன்று ஓப்பனாக இருக்குது. ஆனால் கேப் டவுனில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா ரிகவர் ஆகிருக்கு அந்த ஃபஸ்ட்டு கேண்டில். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டேட் பார்த்தீங்கன்னா சரி உங்களுக்கு 13 ஜூன் அப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு பெரிய கேப் டவுன். ஆனால் கேப் டவுன் வந்து அந்த எக்ஸாக்ட்லி அந்த 24,500 கிட்ட சப்போர்ட் கிட்ட ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோசிங் கொடுக்குது. க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறம் ரிகவர் கேண்டில் மாறிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு கேப் டவுன் வந்து அந்த மாதிரி க்ளோசிங் கொடுக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்குறது ஃபஸ்ட்டு கேண்டில் நம்ம பார்த்து டிசைட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு கேண்டில் இது 1 hour டைம் ஃப்ரேம் இது, நான் 10 minutes டைம் ஃப்ரேம் கூட எடுத்துக்கலாமே. ஒருவேளை அந்த கேப் டவுன் வந்து உங்களுக்கு ரிகவர் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அங்கேருந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி ரிட்டர்னுக்காக ஒரு பிளான் பண்ணலாம். அதாவது இங்கேருந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகுது, ரிகவர் ஆகுது அப்படின்றப்போ அந்த ஹையர் ஃபார்மேஷன் ஒரு ரிகவருக்கான பிளானை நீங்கள் பண்ணலாம். ஆனால் அங்கே ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு மேலேயும் ரிஜெக்ஷன் கீழே ரிஜெக்ஷன் ஆகிடுச்சுன்னா கன்ஃபியூசிங், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அகைன் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து இந்த மாதிரி கீழே க்ளோசிங் கொடுக்குது, அதாவது ரிகவர் ஆகிறதுக்கு விருப்பம் இல்லை எனக்கு, நான் வந்து ஃபுல்லு செல்லிங் ப்ரெஷரோடு உங்களுக்கு மார்க்கெட் கொடுக்குது அப்படின்றப்போ அதுக்கு கீழே எவ்ரி புல் பேக்லேருந்து டவுன் சைடுக்கான பிளான் பண்ணி உங்களுடைய 24,500 அந்த லெவலில் நீங்கள் ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணலாம். அதாவது ஒரு டவுன் சைடுக்கான பிளானை அகைன் ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் டிசைட் பண்ணுங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு கேண்டில் க்ளோஸ் கொடுக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி கொடுக்குதா, இந்த மாதிரி ஒரு சாலிட் க்ரீன் கலர் கேண்டில் கொடுக்குதா, இல்லை சாலிட் ரெட் கலர் கேண்டில் கொடுக்குதா அப்படின்னு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த கேண்டில் வந்து டிசைட் பண்ணிவிடும். நீங்கள் ஒரு வேளை ஸ்கேல்பிங் மாதிரி ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்ததுங்கன்னா நீங்கள் வந்து 1 minute கூட நீங்கள் அதை அப்ளிகேட் பண்ணிக்கலாம். அந்த 1 minute கேண்டில் எந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு பெரிய ஷேடோ பெரிய வீக் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இல்லை ஸ்மூத்தாக தான் ஓப்பன் ஆகுது, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டாக வந்து இந்த மாதிரி சாலிடாக ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகணும். சேம் இதே கான்செப்ட் நம்ம 15 minutes என்னென்ன பண்ணுமோ சேம் அதே பிளானை நீங்கள் அது பண்ணால் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னுடைய நிஃப்டி 50 இருக்குது. ஏன்னா வந்து பெரிய கேப் டவுன் அப்படி இருந்தால நம்ம அதில் வந்து பெரிய ப்ரெடிக்ஷன் வந்து அந்த டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் நம்ம பண்ண முடியாது லாங் டைமுக்கு. ஏன்னா வந்து கீழே ஒரு பேஸ் அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, அகைன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம இன்டர்டே பிளான் பண்ணுறதுக்காக இவ்வளோ இருக்குது. நம்ம பெரிய ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதால அந்நேரத்தை உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கு டவுன் சைடுக்கான பிளான் அப்படின்னு. ஏன்னா மார்க்கெட் கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் டவுன் சைடு போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து கேட்டிருக்கீங்க. இப்போ வந்து 25,000 இங்கே இருக்குது அப்படின்றப்போ ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ மார்க்கெட் இது இங்கே ஓப்பன் ஆகுது. இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி போக சொல்லும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து டச் ஆகிடும் இந்த இடத்துல. ஓகே, அப்போது மார்க்கெட் வந்து இதுவும் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த மாதிரி ஸ்லோவன் சைட்வேஸ் மார்க்கெட்டில் போய்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணாலும் ரெசிஸ்டன்ஸ் தான். அப்போது மார்க்கெட் வந்து இங்கே தான் கீழே விழுன்னு இல்லை, இங்கேருந்து கூட கீழே விழும். ஸோ அப்போது நமக்கு 2 ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிது. எங்கேனாலும் இந்த டவுன் சைடுக்கான பிளானை நம்ம பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல்கள் உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணி நம்ம சப்போர்ட் கொடுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் நல்ல விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சரி, நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டவுன் சைடில் இருக்குது. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட இல்லை, டவுன் சைடில் இருக்குது. டவுன் சைடில் இருக்குது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸையே வந்து ஒரு ரிஜெக்ட் ஆகிட்டு ட்ராவல் பண்ணும் பேங்க் நிஃப்டி. அப்போ இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா எது வரல சார் போகும் டவுன் சைடுக்கான பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேம்லேருந்து வரலாருங்க. கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக இருக்கும்.
இது 1 hour டைம் ஃப்ரேம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரைட்டுங்களா. ஸோ 1 ஹவரில் அந்த ப்ரீவியஸ் ஹை தான் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ், இப்போது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்குது. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீவியஸு சப்போர்ட் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அப்போது இன்னும் எவ்வளோ தூரம் சார் இன்னும் கண்டினியூ கீழே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து கீழே வந்து அந்த 56,000 ரவுண்ட் நம்பரை தான் வந்து சப்போர்ட்டாக எடுத்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. நம்ம ஃபெப்ரவரி டெஸ்ட்மெண்ட் போட்டு பார்த்தோன்னா கூட எது வரலும் வரும் அப்படின்னா அந்த டேஞ்சர் லெவலில் கீழே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. 0.786 கீழே பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான பிளானை நம்ம பண்ணலாம். ஆனால் 0.786 கிட்ட எந்த மாதிரி வந்து பிளான் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஃபைனல் சப்போர்ட் அது. ஸோ அதுக்கப்புறமும் மார்க்கெட் வந்து கீழே டவுன் சைடுக்கான ட்ராவல் பண்ணுற இந்த ஏரியாலாம் அப்படி 55,800 கீழே வந்து க்ளோசிங் கொடுத்து ட்ராவல் இருந்துன்னா ஸோ இது வந்து ட்ரெண்ட் வீக் ஆகுது, ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான பிளானை நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் அது வரலும் வந்து எதுவும் ட்ரெண்ட் ரிவர்சல் எதுவும் பண்ணாதீங்க. கேப் டவுன் ஆச்சு இன்ட்ராடே ட்ரேடிங்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா சேம் நம்ம நிஃப்டி 50 என்ன கான்செப்ட் பண்ணணும் சேம் அதே மாதிரி தான். ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ அந்த சப்போர்ட் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கே புல் பேக் எடுக்கலாமா அங்கே ரிவர்ஸ் எடுக்கலாமான்னு பாருங்கள். அங்கே ரிவர்ஸ் எடுத்திங்கன்னா ட்ரெண்ட் டவுனுக்கான நீங்கள் பிளானை பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் கேனில் எந்த மாதிரி க்ளோஸ் கொடுக்குதுன்னு பாருங்கள். அதுலேயும் ஸ்டாப் லாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஃபஸ்ட் அந்த க்ளோசிங் கொடுக்குற கேனில் டிபெண்ட் ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டில் ட்ரேட் எடுத்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு, ஒரு ஹையர் ரிஃபார்மேஷன் உங்களுடைய எஸ்எல்ல கட் பண்ணிவிட்டு வெளியே வாங்க, ரிவர்சலுக்கான பிளான் பண்ணுங்கள். டே ஹையை பிரேக் அவுட்டில் அந்த பிளானை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னுடைய பிளானை நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். சென்செக்ஸில் பார்க்கலாம். சென்செக்ஸ்லேயும் சேம் அந்த நிஃப்டி 50 என்ன நம்ம விஷயம் ஷேர் பண்ணோமோ சேம் அதே தான். இதுலேயும் வந்து ஒரு லோயில் ஃபார்மேஷன் பண்ணி கீழே மார்க்கெட் வந்து கட் ஆகிட்டு கீழே வந்துட்டு இருக்குது. அதாவது நம்ம இங்கே இந்த ஃபஸ்ட் லெவல் பிரேக் டவுன் ஆச்சு, செகண்ட் லெவல் பிரேக் டவுன் ஆச்சு, அகைன் இந்த லெவல் பிரேக் டவுன். ஸோ இந்த லெவலும் வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் டவுன் ஆகிறதுல சீக்கிரமாக அது பிரேக் டவுன் ஆகிடும். அதாவது 80,500 அப்படி லெவல் வந்து பிரேக் டவுன் ஆகிடும். பிரேக் டவுன் ஆகிட்டு இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுதா இல்லை ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றது அந்த ஏரியா தான் ஃபஸ்ட் கேனில் நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ அந்த ஃபஸ்ட் கேனில் ஃபார்ம் ஆகணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எந்த மாதிரி நான் உங்களுக்கு அந்த நிஃப்டி 50 சேம் கான்செப்ட் தான். மேலே இந்த மாதிரி கேனில் ஆகுதா, சாலிட் க்ளோசிங் கேனில் ஆகுதா, எந்த மாதிரி கேனில் க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்கள். க்ளோசிங் மேலே டிபெண்ட், அதில் புல் பேக் எடுக்கலாமா இல்லை ரிவர்ஸ் எடுக்கலாமான்றத பாருங்கள். டே ஹை டே பிரேக். ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று ஸ்மால் குவான்டிட்டி போட்டு யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து மார்க்கெட் பெரிய கேப்னால எல்லாமே ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க புட் ஆப்ஷனில் இருக்கிறவங்க. அப்போ மார்க்கெட் புட் ஆப்ஷனில் இருக்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்களா இல்லையான்றது ஃபஸ்ட் கேனில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.